ஓம் ஸ்ரீ கணக்கம்பட்டி சத்குருவே சரணம். சத்குரு ஞான வல்லலே சரணம். அள்ளி அள்ளி கொடுப்பதற்கு இந்த சத்குருவின் கைகள் ஏங்கிக் கொண்டு இருக்கின்றது. என் பிள்ளையே, நீ எப்பொழுது வருவாய் என்று இந்த அப்பன் நான் காத்து கொண்டு இருக்கின்றேன். ஜீவ சமாதியில் இருந்து கொண்டு அமைதி காத்து கொண்டு இருக்கின்றானோ என்று இந்த அப்பனை சர்வ சாதாரணமாக நினைத்து நீ எடை போட்டு விடாதே. சவால் விட்டை சொல்கிறேன். நீ கேட்ட இடத்திலிருந்து, நீ எதிர்பார்த்த அந்த இடத்திலிருந்து உனக்கான பண உதவி உன்னை தேடி வரப்போகிறது. கண் கலங்கி இரவெல்லாம் தூக்கமில்லாமல் நீ தவித்து கொண்டிருந்தாய். இப்பொழுது கிடைக்குமா, அப்பொழுது கிடைக்குமா என்று பண பதற்றமும் நடுக்கமும் உன் கண்களில் தவிழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த பதற்றத்துக்கும் நடுக்கத்திற்கும் இடையிலே தான் இந்த கணக்கம்பட்டி அப்பனின் நற்செய்தி உன்னை தேடி வருகிறது. என் பிள்ளையே, நான் உன்னை என்றைக்கு தவிக்க விட்டு இருக்கின்றேன்? நான் உன்னை என்றைக்கு கைவிட்டு இருக்கின்றேன்? நான் ஒன்றே ஒன்றுதானே உன்னிடம் சொல்லி இருக்கின்றேன். இந்த அப்பனிடம் யாசகம் பெறும் நிலை வரும்போது மற்றவர்களிடம் கையேந்த நிலையை உருவாக்க மாட்டேன் என்று. அப்படி இருக்கும் பட்சத்திலே உனக்கான நேரத்தில், சரியான உறுதியான தருணத்தில் நான் உனக்கென்று விதிக்கப்பட்ட அந்த பண உதவி வந்து சேரும். அவரோ நான் அனுப்பிய நபர்தான். அவரே நான் என்று நீ நினைத்துக்கொள். எவ்வளவு பெரிய காரியத்தை நான் சுலபமாக உனக்கு நடத்தி முடிக்கப் போகிறேன் என்பதே நீ இன்னும் சற்று நேரத்தில் பூரிப்போடு பார்க்கத்தான் போகிறாய். நிதர்சனமான உண்மையை நான் உனக்கு இப்பொழுதே கண்காண்பிக்கப் போகிறேன். என் தங்க பிள்ளையே, எத்தனையோ சோகங்களை கடந்து வந்து விட்டாய். கண்ணீர் குடம் குடமாய் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றது. என் குரலை கேட்பதற்கு யாரும் இல்லையோ என்று நீ இந்த அப்பனையே கண்கலங்க வைத்து விட்டாய். அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் உன்னை விட்டு விடுவேனா என வருத்தப்படாதே. இனி வருத்தங்கள் உனக்கு தேவையில்லை. மன மகிழ்ச்சியான தருணமும் மன மகிழ்ச்சியான காலமும் உன்னை தேடி வந்து விட்டது. உன் கரும வினைகளை மட்டுமல்ல, உன் விதியினையும் மாற்றி அமைத்து நீ கேட்ட பண உதவி உன்னை வரும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. விடிவதற்குள் இந்த நொடியை கண்களை மூடி இந்த அப்பனை தரிசிக்கும் இந்த தருணத்திலே நான் உனக்கான விஷயத்தை அனுப்பி வைத்து விட்டேன். நான் உனக்கான பணத்தை அனுப்பி வைத்து விட்டேன். முயற்சிகள் எவ்வளவு செய்தாலும் எனக்கான முட்டுக்கட்டைகள் மட்டும்தானே கண்முன்னே வந்து நிற்கின்றது அப்பனே என்று நீ நினைக்கின்றாய். என் பிள்ளையை, அதுவல்ல. சில நேரங்களில் எவ்வளவுதான் நாம் முயற்சி செய்தாலும் நம் கெட்ட நேரம் என்று ஒன்று சுழன்று கொண்டு இருக்கின்றது அல்லவா? அந்த நேரம்தான் உன்னை இப்படி சுழறச் செய்து கொண்டே இருக்கின்றது. நீயோ நினைக்கலாம், இந்த அப்பன் நம் கூட இருந்துமா நமக்கான நேரம் இன்னும் நல்லதாக மாறவில்லை என்று. யார் சொன்னது? நிச்சயமாக இப்பொழுதே உனக்கு பதில் கொடுக்க வந்து இருக்கின்றேன். எந்த கெட்ட நேரமாக இருந்தாலும் அத்தனையும் முறியடித்து விட்டு உன் விதியினை நல்விதியாக மாற்றுவதற்குத்தானே இந்த அப்பன் நான் வந்து இருக்கின்றேன். யார் வேண்டுமென்றாலும் இங்கு உன்னை குறை கூறிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் என் தங்க பிள்ளையின் நல்மனது எனக்கு தெரியாமல் இருக்குமா? அதனால்தான் சொல்கிறேன். உன் மனதை புரிந்து கொண்ட பிறகுதான் உன்னை என் பிள்ளையாகவே, அதுவும் என் செல்ல பிள்ளையாகவே தேர்ந்தெடுத்து கொண்டு இருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, நீ என் செல்ல பிள்ளையாக இருக்கும்போது நீ ஒரு உதவி என்றவுடனே நான் அதை உனக்கு செய்யாமல் விட்டு விடுவேனா என ஒன்றை மட்டும் தெளிவாக்கிக்கொள். யார் வேண்டுமானாலும் குலத்தை கலங்கடிக்க முடியும். கலங்கிய குலத்தை தெளிய வைக்க அந்த குலத்தால் மட்டும்தான் முடியும். அப்படித்தான் உன் மனமும். கலங்கிய உன் மனதை உன்னால் மட்டும்தானே தெளிய வைக்க முடியும். நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த அப்பனின் நினைப்பிலிருந்து மட்டும் நீ தவறி விடாதே. இந்த அப்பனின் நினைப்பிலிருந்து மட்டும் நீ விலகி விடாதே. என்ன நடந்தாலும் சரி, என் அப்பன், என் கணக்கம்பட்டியான் என் கூடவே இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. நிச்சயம் உனக்கான வெற்றி செய்தி மட்டுமல்ல, நீ கேட்ட பண உதவியும் உன்னை தேடி வரத்தான் போகிறது.
நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.